இங்கிலீஷ் ரேப் இருக்குல்ல, அத அப்படியே தங்கிலீஷ்ல எழுதிருவேன். இப்போ லைஃப் அவன் வந்து அவன் உச்சரிக்கும்போது லைஃப் ன்னுவான். நம்ம லைஃப் அரவுண்ட் அப்படின்னுவோம். நம்மளோட இங்கிலீஷ்ல. அத நான் என்ன பண்ணேன், தங்கிலீஷ்ல லா, இவ், ரா, இன் அப்படின்னு போட்டு ஒவ்வொரு வேர்டையும் ஸ்டாப் பண்ணி ஹெட்செட்ட வச்சுன்னு ஸ்டாப் பண்ணி ராவும் பகலுமா என்ன பண்ணேன், ஸ்டாப் பண்ணி ஒவ்வொன்னா ஒரு வேர்டா எழுதி, ஃபுல்லா ஒரு 2, 3 ரேப் வந்து மக்கப் பண்ணிட்டேன் அப்படியே. ஆனா அது நான் 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 என்ன மக்கப் அதுக்கு என்ன அர்த்தம்ன்றது எனக்கு தெரியாது. பட் அந்த ஃப்ளோ இருக்கு என்கிட்ட. அந்த அந்த ஒரு இது இருக்கு. அந்த இம்பாக்ட் இருக்கு என்கிட்ட. எல்லா ஸ்டேஜஸ்லயும் பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். காலேஜஸ்ல. கல்ச்சுரல் கூட வந்து மிஸ் பண்ணவே மாட்டேன். எனக்கு அந்த இடத்துல சான்ஸே தரலனாலும், ஒரு ஃபாதர் ஆண்ட போயிட்டு கால்ல விழுந்தது எனக்கு அந்த இடத்துல எனக்கு நான் பெர்ஃபார்ம் பண்ணியே ஆவணும். எனக்கு சான்ஸ் குடுங்க அப்படின்னு கேட்டு எல்லா இடத்துலயும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணேன். விஜய் வந்து பயங்கரமான ரேப்பர் அப்படின்றது ஒரு ஃபார்மேஷன் வந்துருச்சு எனக்கு அப்ப காலேஜ்ல. புக்ஸ்லாம் ரெஃபர் பண்ணி, நானே வந்து நெறைய லிரிக்ஸ் எழுதி, ஸோ நெறைய பாட்டுலாம் வந்து ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட வாழ்க்கை எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சோ, அங்கேயே வந்து என்னோட ஃபர்ஸ்ட் சாங்க வந்து நான் நான் ரிலீஸ் பண்ணேன்.